ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அப்படியே திருவண்ணாமலை விலாக்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். பொங்கல் அன்னைக்கு திருவண்ணாமலை போயிருந்தோம் இல்லையா, நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி பக்கத்தில் இருக்க சாத்தனூர் டேம், அங்கேருந்து 28 கிலோமீட்டர்ஸ் சாத்தனூர் டேம் போகலான்னு சொல்லிவிட்டு அப்படியே டேமுக்கு விசிட் பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். பட் அங்கே எங்கேயுமே பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனுக்கு கடையே இல்லை. பொங்கல்ங்கிறாட்டி எல்லாமே கிராமம் அங்கே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால எல்லா கடையும் லீவாக இருந்துச்சு. ஸோ பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் சோளக்கருது, இது எல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஆதன்குட்டி அப்படியே அங்கே டேம்குள்ளே இருக்கிற பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு, அங்கே ஃபிஷ் அக்வேரியம் இருந்தது, அதையும் பார்த்துட்டு அப்படியே மேலே டேமில் நடந்துட்டு இருந்தோம். என்னை வீடியோ எடுத்து கொடுங்கன்னு சொன்ன பார்த்துக்கு வைட் ஆங்கிள் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் போர்ட்ரேட்டில் எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ். ஃபோட்டோவில் வந்து கோணையாக எடுத்து வச்சுருந்தாரு. பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் அப்படியே அங்கே ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டு டேமில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் வரிசையாக பார்த்துட்ருக்கீங்க. ஆதன்குட்டி, தாத்தா, பாப்பா, அதுக்கப்புறம் தாத்தாவும் பாப்பாவும் அங்கேயே இருந்துட்டாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும் மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேம் வரைக்கும் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்களையும் கூப்பிட்டு காரே மேலே போச்சு. அவங்களே டேம் எல்லாம் காமிச்சிட்டு மெதுவாக அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து ஹோட்டல் தேடி 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 கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணி நாங்கள் 4:30க்கு சேலமே ரீச் ஆகிட்டோம். அது வரைக்கும் ஹோட்டல் கிடைக்கல. அதாவது பொங்கல் அன்னைக்கு நெக்ஸ்ட் டே ஃபுல்லாகவே நாங்கள் பட்னி தான். ஈவினிங் வந்து 5 தான் நாங்கள் ஹோட்டலுக்கு ரீச் ஆனோம். ரீச் ஆன கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் டின்னர், அதுக்கப்புறம் லஞ்சு எல்லாம் சேர்த்து டின்னர் டைமில் ஒரு 6:30க்கு தான் சாப்பிட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கே வந்து 5:30 ஆயிடுச்சு. அப்படியே பொறுமையாக சாப்பிட்டு ஒரு 6:30, 7 போல் ஹோட்டல்லேருந்து கிளம்பினோம். 8:30க்கு வீடு வந்து சேர்ந்தாச்சு. அன்றைக்கி எங்களுக்கு விலாக் இப்படி தான் போச்சு. ஆனால் மார்னிங்லேருந்து ஹோட்டல் தேடினதுக்கு ஃபுட் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பா குட்டியும் அழகாக இட்லி சாப்பிட்டாங்க. அன்றைக்கி நைட் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.